சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 21/1/2024 அன்று நடைபெற்ற ஹோட்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு சொல்யூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். 2x divided by 1 plus 1 by 1 plus x by 1 minus x is equal to 1 எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், பாக்கியில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 1 minus எக்ஸு இங்கே வெறும் ப்ளஸ் எக்ஸ் தான் இருக்குது, டிவைடட் பை அந்த 1 minus எக்ஸை அப்படியே போட்டுருவோம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன வருது? 1 by 1 minus x அப்படின்றதான் வருது. இதை அப்படியே இதில் பிரதியிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2x divided by 1 plus 1 by இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by 1 minus x அப்படின்றதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த 1 by 1 minus x அப்படியே தலைகீழாக வந்துச்சுன்னா என்னவாயிரும்? ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. 2x divided by 1 plus இந்த 1 minus x by 1ன்னு வருமா? 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். ஸோ அப்போ இதுதான் வந்திருக்கு, ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதை கூட்டினோம்னா என்னது? 2 minus x. அப்போ 2x is equal to 2 minus x இங்கிட்டு பெருக்கிடுவோம் இதை, சரிங்களா? இதை கூட்டினா 2 minus x, அதை பெருக்கிட்டேன். இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். அப்போ 3x is equal to 2, x is equal to 2/3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியில் 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 2/3 அப்படின்றதான் எக்ஸோட மதிப்பு. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இது நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆன்சர் மனப்பாடம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2.01%. இது என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா, நார்மலாக 2 பக்கம் கொடுப்பாங்க. செவ்வகம் அப்படின்னா ஏபி அல்லது எல்பி அப்படி கொடுப்பாங்க. அப்படிலாம் எது 2 இது கொடுத்தாலுமே ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். x + y + xy/100 அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 1% அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலாவில் ஒய்க்கு பதிலையும் 1 தான் போடுவோம், எக்ஸுக்கு பதிலையும் 1 தான் போடுவோம், சரிங்களா? அப்படி இல்லை எங்களுக்கு வேறு ஃபார்முலா வேணும் சார் அப்படின்னா 2x + x²/100 இதுதான் அந்த ஃபார்முலா. எக்ஸை மட்டும் வச்சுக்கிறோம், ஏன்னா y = xன்னு ஆயிரும். ஸோ இப்போ 2 × 1 2 தான் வரும். 1²/100 அப்போ 1/100. இது 2 + 0.01. ஏன்னா டிவைடட் பை 100னா என்ன பண்ணுவோம்? 2 தானே தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 2.01 அப்படின்றத ஆன்சர். ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த மெத்தடில் வர்ற கணக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக நீங்கள் இந்த ஃபார்முலாவை வச்சுக்கலாம். x + y + xy/100 அப்படின்ற ஃபார்முலாவை. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் வந்து 20 இருக்கு, இதில் 5 சிவப்பு மணி இருக்கு. இது பர்சன்டேஜில் கேட்குறாங்கன்னா × 100. அப்போ 1 20 20, 5 20 100, 5 25%. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 25%. ஸோ இப்போ நம்ம பார்த்த எந்த கணக்குமே பேனால் எழுதணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் ஒரு கணக்கு. 2/15, 4/5 மற்றும் 6/15க்கு மீப்பெரு பொது காரணியை காண்க. பார்த்தோன்னே சொல்லிடலாம், மேலே இருக்கிற எல்லா நம்பருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க எல்லா நம்பருக்கும் LCM கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேப்பர் பேனா எடுக்கணுமா? தேவையே இல்லை, மேலே பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு 2 பொதுவாக இருக்குது, எடுத்துட்டோம்னா அடுத்து 1 2 3ன்னு வரும். எதுவுமே பொதுவாக இல்லை. அப்போ இதுக்கு மீப்போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரும், சரிங்களா? டிவைடட் பை LCM பார்த்தோம்னா 15, இதுதான் பெரிய நம்பர். அப்போ 5 15ஆல் டிவைட் ஆகுது. அப்போ LCM 15 தான் வரும். ஸோ இதுவும் நம்ம செய்ய தேவையில்லை. செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. 2 4 6, 2ஆல் போட்டோம்னா 1 2 2 4 3 2 6. ஸோ அப்போ HCF அப்படின்றது என்ன வந்துருச்சு? 2ன்னு வந்துருச்சு. மீச்சியமாக பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 15 5 15ன்னு இருக்குது. அப்போ 5ஆல் போடுவோமா? 3 1 3, அடுத்து 3ஆல் போடுவோமா? அப்போ 1 1 1 வந்துருச்சு. 5 3 15. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், சரிங்களா? இந்த கணக்கெலாம் பேப்பர் பேனா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பின்னம் வந்துருச்சுன்னா தொகுதிக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை பண்ணணும். டினாமினேட்டர் பகுதிக்கு வந்து ஆப்போசிட்டாக HCF கேட்டால் LCM பார்க்கணும், LCM கேட்டால் HCF பார்க்கணும், அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா 65 m - 117 எனில் எம்மின் மதிப்பு. இதுக்குமே பேப்பர் பேனா எடுக்க தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா 65 117 13ஆம் வாய்ப்பாடுன்னு தெரிஞ்சு போச்சு. 13ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா இதுக்கு 65 117, சரிங்களா? ஸோ நான் செஞ்சு காமிக்கிறேன். 5 9ன்னு வந்துருச்சு. அடுத்து பொதுவாக இல்லை. அப்போ
மீப்போவான்றது 13 வந்துருச்சு. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க? 65m மைனஸ் 117 ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்றாங்க. இந்த 117 அங்கிட்டு வந்துச்சுன்னா பிளஸ் 13 கூட்டினோம்னா 130 ஆயிரும். அப்போ 65m ஈக்குவல் டு 130. இப்போ 65 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வருது? 2. m ஈக்குவல் டு என்ன வருது? 2. அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த மீப்போவா மீச்சிமாலாம் நம்ம பார்த்தோன்னே சொல்ல தெரியணும். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு மீச்சியமாக கேட்டிருக்காங்க. இதுக்கு பேப்பர் பேனா எடுக்கணுமா? கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா பெரிய நம்பர் 75. 75 15ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 25ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. அப்போ மீச்சிமா என்ன? அது 75. அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கெல்லாம் டானா வகுத்தெல்லாம் போடவே தேவையில்லை. பார்த்தோன்னே சொல்லிடலாம். நிறையா கணக்கு இது வரைக்கும் பார்த்தேன். இந்த கணக்குக்கும் பேப்பர் பேனா தேவையில்லை, இந்த கணக்குக்கும் பேப்பர் பேனா தேவையில்லை. இதுவும் என்னது? எல்சிஎம் 9 12. 9க்கும் 12க்கும் 12 2 24. 9ஆல டிவைட் ஆகாது. அடுத்து 3ஆல பெருக்கவும் 36. 36 9ஆல டிவைட் ஆகுது. அப்போ இதுக்கு எல்சிஎம் என்னதான் வரும்? 36. அடுத்து எழுத்துக்களுக்கு எப்படி பார்ப்பீங்க? எது பவர் அதிகமாக இருக்கோ அதுதான் எல்சிஎம். ஏல ஸ்கொயர்டு ஒன்று இருக்குது, கியூப் ஒன்று இருக்குது. அப்போ ஏ கியூப் அப்படின்றதான் எடுத்துக்கிறணும். அடுத்து பி ஸ்கொயர்டு, ரெண்டுலேயுமே பி ஸ்கொயர்டு. அப்போ பி ஸ்கொயர்டை எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே சி ஸ்கொயர்டு. அப்போ எது உயர்ந்த அடுக்கு? சி ஸ்கொயர்டை எடுத்துக்கணும். இப்போ 36 ஏ கியூப் பி ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு. இது மைனஸா ப்ளஸ்ஸா அப்படின்றது ஒரு குழப்பத்திலேயே இருக்கு. நமக்கு இங்கே ஆன்சர் அவங்க -36. இது ஒரு நம்பர் மைனஸ் வந்திருக்கிறதுனால கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு குழப்பமான விஷயம் தான். சரிங்களா? ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் மைனஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்சிஎம் எனக்கு பார்க்க தெரியாது சார் அப்படின்னா நீங்கள் 9 12 இப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. 3 போட்டோம்னா என்ன வரும்? 3 9 4 12. அடுத்து அப்படியே பிரிக்க வேண்டியது. 3 9 9 36. ஸோ அப்போ எல்சிஎம் என்னது? 36. மிச்சது உயர்ந்த அடுக்கு எடுக்கணும் எல்சிஎம்னா. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. A:B 2:3, C:D 4:7. A:D என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பயும் போல ABCD இப்படி எழுதிடுவோம். சரிங்களா? 2 3. அடுத்து CD வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 7. கேப்பில் பக்கத்தில் இருக்க நம்பர் எழுதிடுவோம். இங்கே கேப்பாக இருக்குது, பக்கத்தில் 3 இருக்குது. அப்போ 3 3ன்னு எழுதிடுவோம். இங்கே கேப்புக்கு பக்கத்தில் 4 இருக்குது. அப்போ 4 4ன்னு எழுதிடும். நமக்கு என்ன வேணும்? ஏவும் டியும் மட்டும்தான் வேணும். அப்போ 2 4 8. அடுத்து டி வந்து 7 3 21. ஸோ அப்போ 8:21 இருக்கா? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ அப்போ இதுவும் என்ன பண்ணிடலாம்? ரொம்ப சிம்பிளான கணக்காக தான் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒர்க் டன்னா மேலே எழுதிடுவோம். 180 மீட்டர் நீளமுள்ள பாய் 15 பெண்கள் 12 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. இதே மாதிரி வேலை 512 மீட்டர் நீளமுள்ள பாய் 32 பெண்கள் எத்தனை நாளில் செய்வாங்க? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 15 12 தான் 180. சரிங்களா? அதனால் 15 12 அடிச்சிடறேன். அப்போ இங்கே அப்படியே அடித்து கொடுக்க வேண்டியதான். 2ஆல் அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும்? 2ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 மீதி 1 15. அப்போ 5 6 256. இங்கே 16ன்னு வரும். 16 16 256. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 16. சரிங்களா? ஸோ அப்போ 16 நாட்களில் என்ன பண்ணிடுவாங்க? 32 பெண்கள் சேர்ந்து 512 மீட்டர் நீளமுள்ள பாய வேலையை முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2 முறை பயணம் செய்கிறாங்க. அப்போ ஒரு முறை வந்து அப்படின்னா 140 பேர் போவாங்களா? 2 முறை அப்படின்னா 2ஆல் அடித்து கொடுத்துட்டா ஒரு முறை கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம்னா 140 பேர். சரிங்களா? அப்போ ஒரு முறை 140 பேர். அப்போ 1400 பேர் அப்படின்னா 1400 டிவைடட் பை 140 அடித்து கொடுத்தோம்னா 10. ஸோ அப்போ பயணம் செய்யும் முறைகள் என்னது? 10. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கெல்லாம் பேனா எடுக்க அவசியம் இல்லை, நான் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். அசல் ரூபாய் 3000 ஆனது 6.25% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். தனி வட்டினா ஃபார்முலா என்னது? PNR/100. இந்த ஃபார்முலாவில் தான் போட போகிறோம். அசல் கொடுத்துட்டாங்க 3000. அப்போ பிக்கு பதிலாக 3000 இன்ட்டு என். என்னன்னா என்னது? கால அளவு. 4 பிப்ரவரி 2005 18 ஏப்ரல் 2005. ஸோ இதை கணக்கு பண்ணீங்கன்னா பிப்ரவரி, அடுத்து என்ன இருக்குது? பிப்ரவரி, மார்ச், அடுத்து ஏப்ரல் வந்துடுது. சரிங்களா? கிட்டத்தட்ட பிப்ரவரி ஒரு 30, இது ஒரு 30, அடுத்து ஏப்ரலில் ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. ஸோ அப்போ இந்த ஆவரேஜ் பாக்கியில் நமக்கு நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் கொடுப்பாங்க. 73, 146, 219 இந்த நம்பர் தான் கொடுப்பாங்க. 73ஓட மடங்கு தான் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 292.
அடுத்து 365 சரிங்களா. இந்த மடங்குல தான் நமக்கு எப்பயுமே கணக்கில் நம்பர்ஸ் வரும். ஸோ அப்போ ஒரு 3 மாதம் கொடுக்குறாங்க, 2 மாதம் கொடுக்குறாங்கன்னா 73 சம்திங் தான் வரும் சரிங்களா. சம்திங் இல்லை, 73 தான் வரும். அப்போ நீங்கள் 73 அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. 73னா என்னது 1/5, அதாவது 73/365 போட்டோம்னா என்ன வரும், அடிச்சு கொடுத்தோம்னா ஒரு 73, 5 73 365 வரும். அதனால 1/5 போடுவோம் சரிங்களா. ஸோ அப்போ காலம் வந்து 1/5 போட்டலாம். இன்ட்டு ஆர் வட்டி வீதம் 6.5%. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். 6 நாளா 24, 1 கூட்டினோம்னா 25/4 இன்ட்டு 1/100 அப்படின்னு போட்டுருவோம் சரிங்களா. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ 00 இங்கே ஒரு 00 அடிச்சிடலாம். 5 20ன்னு வரும். இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 அடிச்சிடறேன் சரிங்களா. 25 3 என்ன வரும், 75/2 அடிச்சு கொடுத்தோம்னா 37.5. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ரூபாய் 37.50. இதுதான் என்னது அப்படின்னா தனி வட்டி. ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு. என்ன பண்ணுறோம் அப்படின்ற லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை உட்காந்து நாட்கள்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சரிங்களா. 73 வரும், 146 வரும், 219 வரும், 292. ஸோ இதுக்கு 73 வந்தால் 1/5 போடணும், 146 வந்தால் 2/5, இது வந்தால் 3/5, இது வந்துச்சுன்னா 4/5, இது 365னா ஒரு வருஷம், அது ஒன்றுன்னு போட்டுருவோம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் லாஜிக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. ஒருவர் ஓர் தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. 8 வருஷத்துக்கு தனி வட்டி மட்டும் 8 எவ்வளோ வரும், 48% வந்திருக்கும் சரிங்களா. இந்த தனி வட்டி வந்து அசலை விட 260 ரூபா குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அசல் எப்பயுமே என்னவா இருக்கும், 100% இருக்கும் சரிங்களா. அசல் எப்பயுமே 100% இருக்கும். இந்த 48% அந்த தனி வட்டியை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 52%. இந்த 52% தான் என்னது, இவங்க கொடுத்துருக்கிற 260 ரூபாய் சரிங்களா. அப்ப 52% தான் 260 ரூபா. அப்ப அவர் வட்டிக்கு விட்ட தொகை அப்படின்னா என்னன்னு சொல்றோம், பிரின்சிபலை தான் கேட்குறாங்க சரிங்களா. எப்பயுமே பிரின்சிபல் என்னது 100%. அப்போ 52% 260னா இதை 100% மாத்தோம்னா என்ன பண்ணுவோம், சிம்பிள் 100/52 அவ்வளோதான். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 5 52 260, 5 × 100 எவ்வளவு 500. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது சரியான பதில். ஸோ இதுவுமே பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரிங்களா. இந்த இடத்துல ஒரே ஒரு லாஜிக் தான் சரிங்களா. 6 × 8 தனி வட்டி வந்து எவ்வளோ வரும், 48% வரும்ன்றது தெரியுது. இது வந்து அசலை விட 260 ரூபா குறைவா இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. நான் இப்போ ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போடுறேன் சரிங்களா. இது 0, இது 100% சரிங்களா. இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் அசல்னு வச்சுக்கோங்க. தனி வட்டி வந்து எவ்வளோ வருது, 48% வருது சரிங்களா. அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து இந்த அசலை விட 260 ரூபா குறைவா இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. 260 ரூபா குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதை பர்சன்டேஜ்ல சொன்னோம்னா என்னன்னு சொல்லுவோம், இங்க பேலன்ஸ் இருக்கிறதா 52% சொல்லுவோமா. அப்ப 52% தாங்க 260. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்க இந்த மாதிரி லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா ஈஸி. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம், கூட்டு வட்டி அப்படின்னா நம்ம அசலோட சேர்த்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா P × 1 + R1/100 × 1 + R2/100 × 1 + R3/100 அப்படின்னு போடலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி வீதம் என்ன பண்ணுது, மாறிக்கிட்டே இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ அசல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு, 15,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ட்டு 1 + ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வட்டி 15/100 இன்ட்டு 1 + ரெண்டாவது வருஷத்துக்கு 20/100, மூணாவது வருஷத்துக்கு 1 + 25/100 சரிங்களா. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 5, இங்கே அடிச்சு கொடுத்தோம்னா 4, இங்கே அடிச்சு கொடுத்தோம்னா 3 5 15, 25 100. ஸோ அப்போ அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிடுவோம். இங்கே 15,000 இன்ட்டு 20 3 கூட்டினோம்னா எவ்வளவு, 23/20. குறுக்கு பெருக்கல் பண்ணி கூட்டிடுவோம். இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணால் 5 மேலே 1 இருக்கும். அப்போ 6/5. அடுத்து இங்கே குறுக்கு பெருக்கல் 4 + 1 5/4 அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையுமே அடிச்சு கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சிட்டேன். 5 20ன்னு வரும் சரிங்களா. இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 அடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 6 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும், 3.
அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 150 இருக்குது. அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 75. அடுத்து இது எல்லாத்தையுமே மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே பெருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அப்போ வேறு என்ன அடித்து கொடுக்கலாம்? வேறு எதுவும் அடித்து கொடுக்க முடியாது, எல்லாமே அடிச்சிட்டோம். 3 5 15 இன்ட்டு 75 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அதை பெருக்கிடுங்க அப்படியே. 75 இன்ட்டு 15, 5 25, 7 35, 37. அடுத்து ஒரு 75 கூட்டினோம்னா 5 2 11, 1125 இன்ட்டு 23 அப்படியே பெருக்கணும்னா 5 3 15, மிச்சம் 1, 2 6 1 7, 3 3. அடுத்து பெருக்கணும்னா 2 10, மீதி 1 5, அடுத்து 2 2. ஸோ அப்போ 5 7 5 8 5 2 25,875 வருது. இது வந்து மொத்த தொகை. சரிங்களா? 25,875 மொத்த தொகை. அசலை கழிச்சிருங்க. அசல் எவ்வளவு? 15,000 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 10,875 வருது. ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது? கூட்டு வட்டி. நம்ம கண்டுபிடிக்கிறது மொத்த தொகை, அசலும் வட்டியும் சேர்ந்த தொகையை கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து அசலை கழிச்சிட்டேன். அப்போ ஆன்சர் என்ன வருது? 10,875 அப்படின்றதான் சரியான பதில். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.25 ஆண்டுகளுக்கு பின் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ இதை வந்து ஃபார்முலா வழியாக போகலாம், ஆனால் அதில் சில டிஃபிகல்ட்டி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி முழு நம்பர் 10,000 1 லட்சம் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு வருஷமாக பண்ணிடலாம். ஏன்னா 2.25 வருஷம் தானே. 2வது வருஷம், ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 8% கண்டுபிடிக்கிறது ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் வட்டியை நான் இங்கிட்ட தனியாக எழுதிக்கிட்டே வரேன். 800 ரூபா. ஏன்னா 8%னா 800 ரூபா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 10,800ன்னு ஆயிருக்கும். இதுக்கு அடுத்து மறுபடியும் 8% கண்டுபிடிக்கணும். 8%னா என்ன பண்ணலாம்? 8ஆல் பெருக்கலாம். சரிங்களா? 8ஆல் பெருக்கினா 8 8 64, 8 864 ரூபா வட்டி வரும். ஸோ அப்போ அதை கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 10,800 கூட்டிட்டோம் அப்படின்னா 4 6 16, 11,664 வருது. இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மறுபடியும் 3/4 ஆண்டுகளுக்கு வட்டியை கண்டுபிடிக்கணும். 8% தான். சரிங்களா? ஸோ அப்போ 3/4 இன்ட்டு நமக்கு என்னது? 8% அப்படின்றத நான் போட்டுட்டேன். சரிங்களா? 8/100 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு 864 2வது வருஷத்துக்கு வட்டி வந்துச்சு. இன்னும் இந்த வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படியே ப்ரீவியஸ் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு கூட்டுறேன். சரிங்களா? சரி, இப்போ 4 இங்கே அடித்து கொடுத்தோம்னா 2. சரி, அடுத்து 2 6 இதை அடித்து கொடுப்போம் 50ன்னு வருது. சரிங்களா? சரி, அடுத்து இந்த 50 அப்படின்றத எதால் அடிக்க முடியும்னு பார்ப்போம். இதெல்லாம் அடிக்க முடியல அப்படின்னா இதை பெருக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? 11,664 இன்ட்டு 3ன்னு சொல்லியிருக்காங்க. 3 அப்படின்னா 4 3 12, மிச்சம் 1, 6 3 18, 19, மிச்சம் 1, 19 மிச்சம் 1, 4 3 அப்படின்னு வந்துருச்சு. டிவைடட் பை 50ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 5ஆல் அடித்து கொடுக்கலாம். 5ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 6 5 30, மீதி 49, 9 5 45, மீதி 4 வரும். 49னா 9 5 45, மீதி 4, 42னா 8 5 40, மீதி 2 20, 4 5 20. சரிங்களா? அப்போ 0.4 அப்படின்னு வருது. டிவைடட் பை என்ன இருக்கும்? 10 இருக்கும். ஏன்னா 50ல் 5ஆல் தான் அடிச்சு கொடுத்தேன். அப்போ மீதி 10 இருக்கும். ஸோ அப்போ இதையும் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இதோட வட்டி எவ்வளோ வருது? 699.84 அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ அப்போ 0.84ன்னு ஆன்சர் இருக்கிறத பாருங்க. இதுதான் இருக்கு. இதை போட்டுடலாம். இருந்தாலும் கூட்டி பார்த்துக்கோங்க. 8.84, 9 4 13க்கு 3, மிச்சம் 1 10, 16க்கு 6, மிச்சம் 1 9, 17 23. சரிங்களா? இப்போ 23 63.84 அப்படின்றத ஆன்சர். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட். சரிங்களா? நீங்கள் அந்த மெத்தடில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்கொயர் வர்றது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் போகிறேன். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர் 3 மீட்டர் 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனச்செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு மொத்த பரப்பு ஃபார்முலா தெரியும். என்னது? 2 × LB + BH + HL. இதுதான். ஸோ இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்படியே போட்ட வேண்டியதுதான். சரிங்களா? 2 × Lக்கு பதிலாக 4.5 × 3 ப்ளஸ் அடுத்து வந்து 3 × 2.5 ப்ளஸ் 2.5 ×
4.5 அவ்வளோதான். இப்போ 2 இன்ட்டு 4.5 இன்ட்டு 3 போட்டோம்னா 5 15 மிச்சம் 1 4 12 12 1 13.5 ப்ளஸ் இது போட்டோம்னா 7.5. அடுத்து இங்கே 2.5 இன்ட்டு 4.5 அப்படின்னு இருக்குது சரிங்களா. ஸோ 2.5 அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. 2.5 அப்படின்றத நான் 10/4 அப்படின்னு போடுறேன் சரிங்களா. ஏன்னா நான் 2.5 இன்ட்டு 4 தான் 10 வரும். அப்போ 10/4ன்னு போட்டேன். இதை 4ஆல் அடிச்சு கொடுப்போமா. 1 4 4 மீதி என்ன வரும் 1 வராது. இங்கே 5னா 1 4 4 மீதி 1 வரும். 10னா என்ன பண்ணுவோம் 2 5 அப்படின்னு வரும். இன்ட்டு 10 போட்டோம்னா என்னவாயிருச்சு 11.25 அப்படின்னு வந்துருச்சு. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எப்படி பெருக்கணுமோ அப்படி பெருக்கிக்கங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பெருக்கியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே கூட்டிட வேண்டியதான். 13 7 20 0.5 கூட்டினோம்னா 21 11 11 32.5 சரிங்களா. 32.25 இன்ட்டு 2 இருக்கு. இப்போ பெருக்கணும்னா 64.5. ஸோ 64.5 இதில் பார்த்துருக்கோம் மீட்டர். அப்போ மீட்டர் இது வந்து என்னது மொத்த பரப்பு. அப்போ மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ 64.5 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றதான் சரியான பதில் சரிங்களா. அப்போ கனச்செவ்வகம் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா ஈஸி. அடுத்த கேள்வி பாருங்க. 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்விதான். இப்போ கனச்செவ்வகம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கனச்செவ்வகம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் இப்படி வரிசையாக 3 இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3ஐயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கவாட்டில் இணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பக்கவாட்டில் இணைச்சோம் அப்படின்னா இது எல்லாமே எப்படி ஆயிரும் அப்படின்னா ஒரு கன செவ்வகம் ஆயிரும் சரிங்களா. இதில் அகலமும் உயரமும் என்ன பண்ணாது மாறாது. இந்த அகலம் பியும் இந்த ஹச்சும் மாறாது. இந்த லென்த்து மட்டும்தான் மாறி இருக்கும். ஏன்னா இதில் 3 கனசதுரம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 4 சென்டிமீட்டர், இது ஒரு 4 சென்டிமீட்டர். அப்போ டோட்டலாக 12ன்னு வந்திருக்கும் சரிங்களா. ஏன்னா ஈச்சு ஒவ்வொரு சைடும் என்னது 4 4 4ன்னு வந்திருக்குமா. அப்போ 12 லென்த்து மட்டும்தான் மாறி இருக்கும். பியும் ஹச்சும் மாறாது 4 தான் இருக்கும் சரிங்களா. கனசதுரத்தில் 4 இருக்கா பக்க அளவு. அப்போ 4 தான் இருக்கும். ஸோ அப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஈஸி தான். போன கணக்கு கனசெவ்வகம் ஃபார்முலா கனசெவ்வகத்துக்கு மொத்த பரப்பு தான் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். அதே ஃபார்முலா தான் என்னது 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL. இதே ஃபார்முலா தான் போன கணக்குக்கு யூஸ் பண்ணோம் சரிங்களா. 2 இன்ட்டு L என்னது 12 மிச்சம் எல்லாமே 4 தான் சரிங்களா. B இன்ட்டு ஹச்னா என்னது 4 இன்ட்டு 4 ப்ளஸ் H அப்படின்னு சொல்லிட்டா 4 L மட்டும்தான் 12 சரிங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 12 4 48 இது 16 இது ஒரு 48. அப்போ 96 102 112ன்னு வருது சரிங்களா. அப்போ 2 இன்ட்டு 112 பெருக்கணும்னா 224. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றதான் என்னது சரியான பதில். கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு அப்படின்னா என்னது 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ ஒரே ஃபார்முலா அடுத்தடுத்து 2 கணக்கு வந்துருச்சு. சரி அடுத்த கேள்வி பாருங்க. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 36 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார். ஸோ ஏ பி சேர்ந்து வேலை பார்த்தா 12 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியாக பார்த்தா 36 நாளில் முடிப்பார். ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா என்னது 36 தான் பெரிய நம்பர், 12ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 36 எல்சிஎம். அப்போ இது வந்து என்னது டோட்டல் ஒர்க்கு தான் 36 ஆப்பிள் சாப்பிடணும் சரிங்களா. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் அவங்க எத்தனை சாப்பிடுவாங்க 12 இன்ட்டு 3 36 வருதா. அப்போ ஏபி ஒரு நாளைக்கு 3 சாப்பிட்டு 12 நாளில் 36 ஆப்பிளை சாப்பிட்றாங்க. ஏ ஒரு நாளைக்கு 1 இன்ட்டு 36 ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாரு 36 ஆப்பிளை சாப்பிட 36 நாள் ஆகுது அவ்வளோதான். இப்போ ஏபினா 3 இருக்கு, ஏ மட்டும் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற 2 ஆப்பிளை யார் சாப்பிடுவா பி தான் சாப்பிடுவாரு. அப்போ பி ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்றாரு, மொத்தம் சாப்பிட வேண்டிய ஆப்பிள் 36. அப்போ டிவைடட் பை 2 அடிச்சு கொடுத்தோம்னா எவ்வளவு 18 சரிங்களா. அப்போ அவர் 18 நாளில் தனியாக வேலை பார்த்தா இந்த வேலையை முடிச்சிருவாரு. ஸோ அப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 டைப்புக்குள்ளே கொடுத்துருப்போம். அந்த 4 டைப்பையும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 6 தோட்டக்காரர்களுக்கு எத்தனை நிமிடங்கள் தேவைப்படுது அப்படின்னா 120 நிமிடங்கள் தேவைப்படுது சரிங்களா.
மொத்த வேலை பார்க்க. அப்போ 6 × 120 இதை 30 நிமிடங்கள்ல முடிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ 30 நிமிடங்கள்னா அப்படியே அடிச்சு கொடுங்க. ஒரு சைபருக்கு ஒரு சைபர், 3னா இங்க 2 2 12 24. அப்போ 30 நிமிஷத்துல முடிக்கணும்னா 24 பேர் என்ன பண்ணணும், தோட்டக்காரங்க வேணும். ஏற்கனவே நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, 6 தோட்டக்காரங்க இருக்காங்க. இதை மறந்துட்டீங்கன்னா இங்க ஆப்ஷன் சில 24ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஏன் அப்படின்னா இங்க இந்த வார்த்தையை கவனிக்கணும். கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க, இப்ப 24 பேர் மொத்தம் வேணும். அப்ப இந்த 6 கழிச்சிருங்க, 18 பேர் கூட வேணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தான் சிம்பிளா இருக்கும். ஆனா இதில் தப்பு பண்ணி விட்டுருவீங்க. 24 வந்தோன்னா 24 போட்டுறது. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஏ பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாய் இருக்கிறது. டி ஏஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாய் இருக்கிறது. இ பிஐ விட சிறியதும் ஏஐ விட பெரியதுமாய் இருக்கிறது எனில் இது மிகவும் சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. லாஜிக்கா எழுதுனீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, ஏ அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ அப்படின்னு போட்டுட்டேன். சரிங்களா, ஏ வந்து பிஐ விட சிறியது அப்படின்னு சொல்றாங்க. பிஐ விட என்னவா இருக்கு, சின்னதா இருக்கு. சரிங்களா, ஸோ அப்ப நான் இப்படி போட்டுட்டு கேப் விட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா, பிஐ விட சின்னதா இருக்கு அப்படின்னு போட்டுட்டேன். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா சிஐ விட பெரியதா இருக்கு, சிஐ விட பெரியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிஏ இங்க போட்டேன். ஏன்னா எந்த இடத்துல என்ன வரும்னு தெரியாது. சரிங்களா, இது பக்கத்துல இருக்கா அடுத்து இருக்கான்னு தெரியாது. ஏன்னா இன்னும் 2 எழுத்து இருக்குல்ல, அதனால கேப் விட்டு போட்டு வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, டி ஏஐ விட சிறியது. டி வந்து ஏஐ விட சிறியது அப்படின்னு சொல்றாங்க. ஏஐ விட சிறியது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டி வந்து எந்த பக்கத்து போடுவோம், இந்த பக்கத்து போடுவோம். அதே மாதிரி சிஐ விட பெரியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, டி வந்து ஏஐ விட என்னவா இருக்கு, சிறியதா இருக்கு. ஆனா சிஐ விட என்னவா இருக்கு, பெருசா இருக்கு. சரிங்களா, அவ்வளவுதான். அடுத்து என்ன சொல்றாங்க, இ பிஐ விட சிறியது. பிஐ விட சிறியது அப்படின்னா பிஐ விட சிறியதுன்னா இங்கனக்குள்ளதான் போட முடியும். ஆனா ஏஐ விட பெரியதா இருக்கு. சரிங்களா, ஏஐ விட இ பெருசா இருக்கு. அவ்வளவுதான், இந்த ஃப்ளோ முடிஞ்சு. இப்ப இதுல எது மிகவும் சிறுசா இருக்கு, சிறுசுனா இந்த சைடு இருக்கிறது சி தான் சிறுசா இருக்கு. ஸோ அப்ப ஆப்ஷன் சி தான் என்னது சரியான பதில். அவங்க கொடுத்துருக்கிறபடி லாஜிக்கா எழுதினோம்னாலே ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்து நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன் வருவதற்கான நிகழ்தகவு. அதாவது கிங்கு குயினு ஜாக்கு அல்லதுல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 தான், நம்ம 4 டைப்பா பிரிச்சிருப்போம். எல்லா டைப்லையும் என்ன வரும், ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு ஜாக்கு வரும். ஸோ அப்ப மொத்தம் 4 × 3 12 கார்டு இதுவே வந்துடும். மொத்த கார்டு எத்தனை, 52 கார்டு. அதுல 12 கார்டு இந்த 3ல 1 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இதை நம்ம 4 படலா அடிக்கலாம். 3 × 12, 1 4 4, மீதி 1 12 அப்படின்னா 3 × 12. அப்போ 3/13 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றதான் சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகள்ல 12% வட்டி. அப்போ 3 × 12 மொத்த பர்சன்டேஜ் எவ்வளவு, 36% தனி வட்டி வீதத்துல 17,000 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 17,000 கிடைக்குது. அப்ப இங்க கொடுத்துருக்கிறது எத்தனை பர்சன்டேஜ், 136% தான் 17,000. சரிங்களா, நமக்கு என்ன வேணும், அந்த தொகை வேணும். அந்த தொகை வேணும்னா என்ன பண்ணிடலாம், 17,000 × எப்பயுமே அந்த தொகைனா என்னது, 100%. 100% கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், 100/136 போட்டா போதும். சரிங்களா, 100/136 அப்படின்னு போட்டோம்னா அந்த தொகை கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 4ஆல் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இந்த 4ஆல் அடிச்சோம்னா 25 4. இங்க வந்து 3 × 12, 4 × 16. சரி, அடுத்து 34 அப்படின்னா 2 17 34. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 17 17 1000 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் இந்த 2 அப்படின்னு இருக்குன்னா இதை அடிச்சு கொடுப்போம். 12.5 வருமா, × 1000 போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், 12,500. ஏன்னா ஒரு புள்ளிக்கும் ஒரு சைபருக்கும் அடிச்சிடும், மீதி 100 இருக்கு, 125 ஒரு 100, அப்ப 12,500. ஸோ அப்போ ஆப்ஷன் பியில் 12,500 கொடுத்துருக்காங்க. அந்த தொகை அப்படின்றது எவ்வளவு, 12,500. சரிங்களா, ஸோ இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 வருஷம் 12% வட்டினா 36% மொத்தம். இந்த மொத்த தொகை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே அசல் வந்து ஒரு 100% இருக்கும், வட்டி மட்டும் ஒரு 36%. அது ரெண்டையும் கூட்டி தான் இங்கே 136%ன்னு எழுதியிருக்கேன்.
இப்போ 136% 17,000னா 100% மாற்றுறதுக்கு அப்படியே தலைகீழாக எழுதணும், அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். A1 B2 C3 அப்படியே Z26 அப்படின்னு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. FJ 25 16 NS இது ஒரு செட்டு, LZ 25 196 SX இது ஒரு செட்டு, NQ ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்க போகிறோம், WY இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த நமக்கு ABCD அப்படின்னு சொல்லிட்டா 26 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இல்லை அப்படின்னாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், E அப்படின்னா 5ன்னு தெரியணும், J10 அப்படின்னு தெரியணும், O15, அடுத்து வந்து T20, Y25 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி பின்னாடி இருக்க எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லியிருக்கேன். இப்போ Fன்னு இருக்குது, ஈக்கு அடுத்து தானே வரும், அப்போ 6 அப்படின்னு நான் எழுதிடுவேன். சரிங்களா? J10 அப்படின்றத எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 4, 4 ஸ்கொயர் பண்ணோம், மைனஸோ ப்ளஸ்ஸோ ரெண்டு எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வருது, 16ன்னு வருது. இந்த 16 தான் இங்கே போட்டிருக்காங்க. சரி, அடுத்து NSன்னு இருக்கா. இப்போ MNO, ஓக்கு முன்னாடி தான் N வரும், ஓனா 15, அப்போ N என்ன வந்திருக்கும், 14ன்னு வந்திருக்கும். எஸ்ஸுக்கு அடுத்து T வரும், T20ன்னு சொல்லியிருக்கேன், அப்போ இது எத்தனைவா இருக்கும், 19ஆக இருக்கும். ஸோ அப்போ இதை கழிச்சு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ கழிச்சோம்னா 5 வரும், 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. இதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. LZ அப்படின்னு சொல்கிறோம், இஜட்னா 26ன்னு தெரிஞ்சிருச்சு. எல் அப்படின்னா நம்ம ஓ அப்படின்றத பார்த்து சொல்லலாமா, இல்லை ஜேன்றதை வச்சு சொல்லலாமா, எதை வச்சு வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஜேக்கு அடுத்து என்னது, KL, அப்போ 12ன்னு வருது. சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 14, ஸ்கொயர் பண்ணோம்னா 196. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. சரி, அடுத்து SXன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அப்படின்னு சொன்னால் XYZ, அப்போ இது 24. எஸ்னா எஸ்ஸுக்கு அடுத்து T இருக்குது, T20, அப்போ இது 19. அப்போ வித்தியாசம் எவ்வளோ வருது, 5 வருது. ஸ்கொயர் பண்ணோம்னா 25. அப்போ SX 25ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா கண்டுபிடிக்க WY கண்டுபிடிக்கணும். ஸோ WY, ஸோ WY வந்து 25ன்னு தெரியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, எக்ஸு, அதுக்கு முன்னாடி W. ஸோ அப்போ 24 23. ஸோ அப்போ 23 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, 4. சரிங்களா? ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம், 4ன்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பீட்டா கண்டுபிடிக்கணும். பீட்டாக்கு NQ போடணும். சரிங்களா? NQ. சரிங்களா? அப்போ Nக்கு அடுத்து தான் O வருது, அப்போ 14 தான் N. அடுத்து Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க, Oக்கு அடுத்து PQ, அப்போ 17ன்னு வருது. 14 17 3ன்னு வருமா, அப்போ 3 ஸ்கொயர் என்ன வரும், 9. ஸோ அப்போ பீட்டா வந்து என்னது, 9. ஸோ ஆல்ஃபா 4 பீட்டா 9 ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. பியில் பார்த்தீங்கன்னா 9 4ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்டுக்கு மாற்றி கண்டுபிடிச்சி போட்டக்கூடாது, அதுக்காக தான் எழுதியிருக்கேன். NQவை அடுத்து எழுதணும், WYயை தான் ஆல்ஃபாவாக எடுத்துக்கிறணும். சரிங்களா? ஏன்னா அந்த லாஜிக்கில் தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ 4,9 தான் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ. ஸோ அப்போ ABCD அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன நம்பர் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 0.40 + 0.43 + 0.46 இப்படியே 1 வரைக்கும் போகுது. இந்த தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இந்த தொடர் ஃபஸ்ட்டு என்னது, 0.03 கூட்டிக்கிட்டே போகுது. எல்லாத்துலேயுமே அப்படியே தான் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்போ இது கண்டிப்பாக என்னது அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசைன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அப்போ இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், TN = A + N - 1 × D. எண்ணுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நான் போகவே இல்லை. சரிங்களா? ஸோ TN இல்லைன்னா இதை கடைசி உறுப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? L = நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ கடைசி உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் உறுப்பு என்னது, 0.40 ப்ளஸ் N தான் கண்டுபிடிக்க போகிறோம், -1. D வந்து நமக்கு தெரியும் 0.03. சரிங்களா? சரி, அப்படியே எழுதலாம். 0.40 ப்ளஸ் இதை உழுக்க பிறக்கணும்னா 0.03N - 0.03. ஸோ அப்போ 0.40 அப்படின்னா இதில் நமக்கு என்ன பண்ணிடுறோம், கழிச்சிருவோம். கழிச்சோம் அப்படின்னா 0.03 இது போச்சுன்னா எவ்வளோ வரும், 0.37 + 0.03N அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், கடைசி உறுப்பு அப்படின்றத நம்ம என்னென்னு எடுத்துட்டோம், 1ன்னு எடுத்துட்டோம். ஸோ அப்போ இங்கே 1ன்னு இருக்குது. இந்த 0.37 இங்கிட்டு போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 0.63 ஆயிரும். ஏன்னா 1ல் 37 போச்சுன்னா 0.63 = 0.03N அப்படின்னு வந்துருச்சு.
ஸோ இப்போ 2 பக்கெட்டு 100ஆல் பெருக்கணும்னா இது 63,000 இது 3,000 சரிங்களா. அப்போ 2 பக்கெட்டு புள்ளியை எடுத்து விட்டுறேன் சரிங்களா, தேவையில்லை 2 பக்கெட்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால. இப்போ 3 இங்கே 63 அடித்து கொடுத்தோம்னா 2 3 6 1 3 3. ஸோ அப்போ n = என்ன வருது 21. ஸோ ஆப்ஷன் டியில் 21 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் சரியான பதில் சரிங்களா. அப்போ எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன் அல்லது கடைசி உறுப்புன்னு தான் இந்த ஃபார்முலாவை எடுப்போம். எண்ணுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு ஃபார்முலா வச்சு போடுறதுனாலும் ஓகே, இல்லை ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம எல்லா கணக்கையும் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு பார்ப்போம். 21 + 14 + 28/3 இப்படியே போய்கிட்டே இருக்கான். இது வந்து ஒரு முடிவுறா தொடர். இதோட கூடுதல் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. முடிவுறா தொடரின் கூடுதல் ஃபார்முலா என்னது, a/1 - r. இப்போ ஏ நமக்கு தெரியும், முதல் உறுப்பு 21ன்னு போட்டுருவோம். -1 - r. ஆறுனா என்னது, பெருக்கு விகிதம். பெருக்கு விகிதம்னா இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு. 2 14 3 21 2/3. ஸோ அப்போ 2/3. அப்போ 21/3 குறுக்கு பெருக்கணும்னா 3 - 2 அதை கழிச்சு எழுதிடுறேன் 1/3. அப்படியே தலைகீழாக வருமா. இப்போ 21 × 3 63. ஸோ ஆப்ஷன் சியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது சரியான பதில். ஃபார்முலா a/1 - r. முடிவிலா தொடர்னா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. சரி, அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் -2 -4 -6 இப்படியே -100 வரைக்கும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் போய்கிட்டு இருக்கு. இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் மொத்தம் எத்தனை இருக்கும், எல்லாமே 2 -2 அப்படின்றதான் இதில் என்னவா இருக்குது, டியா இருக்குது. இப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த -100 அப்படின்னா 2 ரெட்டப்பட்ட நம்பர் தானே, 100 வரைக்கும் எத்தனை இருக்கும், 50 இருக்கும். ஸோ அப்போ n = 50ன்னு நமக்கு தெரியுது. கடைசியிலேருந்து 12வது உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 50 - 12ன்னு போட்டோம்னா என்ன வரும், 38. இதோட 1 கூட்டிக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 39. அப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தோம்னா 39வது உறுப்பு தான், கடைசியிலேருந்து பார்க்கல 12வது உறுப்பு சரிங்களா. இதுதான் லாஜிக். ஸோ அப்போ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே கடைசியிலேருந்து 12வது உறுப்புன்னு சொல்கிறாங்கன்னா மொத்தத்தில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதுலேருந்து கழிச்சிடணும். கழிச்சு வர நம்பரோட 1 கூட்டிக்கிறணும். கூட்டினோம்னா அது ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கல அதோட கவுண்டிங் நம்பராக இருக்கும் சரிங்களா. ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தா 39வது உறுப்பு. அப்போ டிஎன் ஏற்கனவே போட்ட ஃபார்முலா தான், a + n - 1 × d. அப்போ T39 அப்படின்னு போடுறேன். a வந்து என்னது, -2. அடுத்து 39 - 1 என்னது, 38. இங்கே ப்ளஸ் இருக்குது. டி வந்து என்னது, -2 சரிங்களா. ஸோ அப்போ -2 ப்ளஸ் -76. ஸோ அப்போ T39 அப்படின்றது -78 அப்படின்னு வருது. அப்போ கடைசியிலேருந்து 12வது உறுப்பு -78 ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளானது தான் சார். இந்த முதல்ல இருந்து கடைசி உறுப்பு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது குழப்பமாக இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து கடைசியிலேருந்து 2வது உறுப்பு என்னது, 3 சரிங்களா. கடைசியிலேருந்து 2வது உறுப்பு 3ன்னு சொல்கிறோம். அப்போ இதை எப்படி நான் ஃப்ரண்ட்லேருந்து 3வது உறுப்புன்னு சொல்கிறோம் அப்படின்ற லாஜிக்கு வாங்க. மொத்த உறுப்பு 4, கடைசியிலேருந்து எத்தனாவது உறுப்பு சொன்னேன், செகண்டு அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ அந்த 2ன்றதை கழிக்கிறேன். கழிச்சா எனக்கு என்ன தான் வருது, 2. ஆனால் இது ஃப்ரண்ட்லேருந்து எத்தனாவது உறுப்புன்னு சொல்லணும்னு சொன்னால் +1 கூட்டணும். அதுக்காக தான் இங்கனக்குள்ளேயும் +1 கூட்டினேன். கூட்டினேன்னா என்ன வருது, 3ன்னு வந்துருச்சா. அப்போ ஃப்ரண்ட்லேருந்து என்ன எத்தனாவது உறுப்பாக இருக்குது, 3வது உறுப்பாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் லாஜிக். அப்போ இந்த +1 கூட்டணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், போன கணக்கும் இதான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான கணக்குகள் எதுவுமே கிடையாது. இதில் இருக்கிற 15க்கும் மேற்பட்ட கணக்குகளை நம்ம பேப்பர் பேனா எடுக்காமல் பார்த்தே ஆன்சர் பண்ண முடியும். அந்த லெவலில் தான் இருக்குது. ஆனாலும் நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பேப்பர் பேனா எடுத்து செய்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். தேங்க்யூ.